ஜென்சி டிஎம்கே இப்போ ஜென்சி கிட்ஸ் எல்லாம் டிஎம்கேல சேர்க்கிறது தான் உங்க வேலையா? எதற்காக இந்த ஜென்சி டிஎம்கே? ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்டு இல்லாட்டி திமுகவினுடைய தலைவர்கள் வழிகாட்டி இல்லாட்டி டிஎம்கேவோட புது ஸ்ட்ராட்டஜியா இதை கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சோசியல் மீடியா முழுக்க பேசப்பட்டு இருக்கு. எப்ப பேசப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசப்பட்டு இருக்கு. தாவேகா செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன, ஒரு நடிகன் ஏன் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவர் வந்தாருன்னா மாநிலத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத எலெக்ஷன் நடக்கிற நேரத்துல பிரச்சாரம் பண்ணேன், ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணேன். இப்போ எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் எதையெல்லாம் சொன்னனோ அதையெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டா எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்ப அந்த நேரத்துல என்ன மாதிரி வீடியோ போடக்கூடிய என்னுடைய நண்பர்கள் ஒரு 5 நபர்களை கூட சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்திக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு போடுவோம்னு வீடியோவும் போட்டோம். அண்ணா நகர் டவர் பார்க்ல நடத்துறோம் அப்படின்னு போட்டோம். ஜென்சி டிஎம்கேங்கிறது டிஎம்கேவால் உருவாக்கப்பட்ட பிரிவு இல்ல, நிச்சயமா கிடையாது. நீங்க திமுக உறுப்பினர்களை வைத்து ஆரம்பிக்கல. எவ்வளவோ விர்ச்சுவல் வாரியர் செக் பண்றாங்களே. இப்ப நான் சொல்றேன் என் பேர்ல டிஎம்கேல உறுப்பினர் கார்டு இருக்கு அப்படின்னா அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு போஸ்ட் எடுத்து போட்டு காமிச்சிருங்களேன், ஒத்துக்கிறேன். ஏல எடிட் பண்ணி போட்டுருவாங்க. நாங்க பெருமையா சொல்றோம் 200 ரூபா ஊப்பி தான். நீங்க சொன்னது கொத்தூஸ் அப்படின்னு சொன்னது கொத்தூஸ் மெனு கார்டே போட்டாங்க. இதுல ஏன் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும், அல்லது அது தவறுதலா பயன்படுத்தப்பட்ட வார்த்தையா? தவறுதலாக பேசப்பட்டுச்சு, உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. 2-3 நொடிகள் அந்த 3-4 செகண்ட்ஸ் கிளிப்பை தான் நீங்க பாக்குறீங்க. சோசியல் மீடியா முழுக்க அதை தான் பரப்பவும் செய்யறாங்க. ஆனா அதனுடைய முன்னாடி நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு பேரு சென்னைக்கு வராரு மறைக்காயா. யார் இவர்? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு அப்படின்னா, இவர் பேசுகிற விஷயமும் வைரல் ஆகுது, பேசுனதுனால விர்ச்சுவல் வாரியர்ஸாலையும் வைரலாக்கப்படுறாரு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கரமாக இவங்க டீம் வைரலாக இருக்கிறாங்க. ஜென்சி டிஎம்கேவுடைய ஒருங்கிணைப்பாளர் யாசர் அரஃபத். பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்லை, நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, அந்த பேசுகிற சப்ஜெக்ட் வைரல் ஆகுது, அதுக்கான ட்ரோல் வைரல் ஆகுது. இப்போ ஏன்னா முதல்ல எடுத்தோடனே அது கடந்த வாரம் முழுக்கவே ஹைலைட்டட் வேர்ட், பெருமையாக சொல்கிறேன் நான் ஊப்பி தான் அப்படின்னு போய் எதுக்கு ஏன் அதே மாதிரி கொத்தூஸ் தான் அப்படின்னு அந்த அளவுக்கு இப்போ அதெல்லாம் எவ்வளோ ட்ரோல் ஆகுது, எதுக்காக? முதல்ல இதெல்லாம் இருக்கட்டும், இந்த ட்ரோல் இதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ஆரம்பிச்சு ஜென்சி டிஎம்கே இப்போ ஜென்சி கிட்ஸ் எல்லாம் டிஎம்கேல சேர்க்கிறது தான் உங்கள் வேலையா? எதற்காக இந்த ஜென்சி டிஎம்கே? இன்னும் இப்போ தற்போது இந்த ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களா, என்ன காரணம் இதெல்லாம்? ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்டு இல்லாட்டி திமுகவினுடைய தலைவர்கள் வழிகாட்டி இல்லாட்டி டிஎம்கேவோட புது ஸ்ட்ராட்டஜியா இதை கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சோசியல் மீடியா முழுக்க பேசப்பட்டு இருக்கு. எப்போ பேசப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசப்பட்டு இருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சி நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற பேர்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம் அப்படின்னு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அப்பெல்லாம் இதை பத்தி யாரும் பெருசா கேட்கல. திமுக நடத்துது இதை, திமுக செய்யுது இதை அப்படின்லாம் பேசல. எப்போ பேசப்படுதுன்னா இது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான். அப்போ இதனால பாதிக்கப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஜென்சி டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இது எப்படி துவங்கப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சமீபத்துல பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். என்னுடைய சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவான பதிவுகள் போடுறேன். திமுகவுக்கு ஆதரவான பதிவுகள் அப்படிங்கிறத தாண்டி தாவேகா செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன, ஒரு நடிகன் ஏன் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவர் வந்தாருன்னா மாநிலத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத எலெக்ஷன் நடக்கிற நேரத்துல பிரச்சாரம் பண்ணேன், ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணேன். இப்போ எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் எதையெல்லாம் சொன்னனோ அதையெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை எல்லாத்தையுமே வீடியோக்கள் வாயிலாக சமூக வலைதளத்துல பல மக்கள் பாக்குறாங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அது மூலியமாக மக்களும் பாக்குறாங்க. எனக்கு என்னன்னா, இப்படி போன்லயே பாத்துக்கிட்டு இருக்கிறவங்கள ஒரு தோல்விக்கு அப்புறம் நான் எங்க சந்திச்சாலும் யாரை பார்த்தாலும் அவங்க உடனே என்கிட்ட ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா கூட திடீர்னு ஒருத்தர் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாரு. ஏன்னு கேட்டா, கொளத்தூர்ல தலைவர் தோத்துட்டாரு, ஏத்துக்க முடியல, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னாங்க. அப்ப அந்த இடத்துல நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன், விடுங்க, இப்ப நம்ம தோத்து இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த 50 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னு சொன்னா ஒரு மாற்றம் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு நடிகை வந்துட்டா நமக்கு எல்லாமே மாறிடும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த நடிகர் ஆட்சி செய்யறது சரியா இல்லைன்னா மக்கள் ஒரு நடிகனை தேடி போறது குறைஞ்சிரும். ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மக்கள் மாற்றமா ஒருத்தர் வராருன்னு ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சாங்களே, அவரால இருந்த வளர்ச்சியும் போகுதுன்னு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்துல ஒரு மாற்றம் தேவையில்லை, இருக்கிறத காப்பாத்திக்கிட்டா போதும், ஸ்டாலின் நல்லாதான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு இந்த 5 ஆண்டு காலம் என்னவோ ஒரு இளவு, 5 ஆண்டு காலம் என்னத்தையும் பண்ணுங்க, ஆனா அடுத்து திருப்பி மக்கள் எல்லாம் திமுகவுக்கு பக்கம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் சொன்ன அட்வைஸ். இந்த அட்வைஸ் தான் நான் சமீபத்துல பாண்டிச்சேரி போகும்போது வீடியோல பாக்குற மக்கள் நேர்ல பார்ப்போம், பல நபர்கள் இந்த மாதிரி ஒரு கவலையில இருக்காங்க, திமுக தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது.
போட்ட உடனே ஒரு 6 நபர்கள் வந்து பாண்டிச்சேரியில என்ன சந்திச்சாங்க. அந்த போட்டோ இப்பவுமே சோசியல் மீடியால நான் போட்டு வச்சிருக்கேன். அந்த 6 பேரை சந்திக்கும் பொழுது ஒரு பாண்டிச்சேரியிலேயே நம்மள பார்க்க வராங்கன்னா சென்னையில இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டா எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்ப அந்த நேரத்துல என்ன மாதிரி வீடியோ போடக்கூடிய என்னுடைய நண்பர்கள் ஒரு 5 நபர்களை கூட சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்திக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு போடுவோம்னு வீடியோவும் போட்டோம். அண்ணா நகர் டவர் பார்க்ல நடத்துறோம் அப்படின்னு போட்டோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஜென்சிக்கள் சந்திக்கலாம்ன்ற மாதிரி போட்டது சாட் ஜிபிடில தான் நாங்க இது எல்லாத்தையும் பண்ணோம். கட்சி பண்ணியிருந்தா எல்லாமே ப்ரீ பிளான்டா ஸ்ட்ரக்சர்டா பண்ணிருப்போம். ஆனா நாங்க சாட் ஜிபிடில எங்களுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி கொடுன்னு கேட்கும்போது சாட் ஜிபிடி செலக்ட் பண்ணது நேம் தான் ஜென்சி டிஎம்கேன்றது. நாங்க ஜென்சிகளுக்கான மீட்டிங் நடத்த போறோம் தான் ப்ராம்ப்ட் கொடுத்தோம். அது எங்களுக்கு இப்படி ஒரு பேரை உருவாக்கி கொடுத்தது. சரி இந்த பேரே நல்லா இருக்கே நடத்துவோமேன்னு போட்ட உடனே அண்ணா நகர் டவர் பார்க்கில் நடத்துறோம்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டோம். ஒரு 50 பேர் வருவாங்கன்னு தான் போட்டோம். ஆனா எங்களுக்கு போட்ட 2-3 மணி நேரத்துல வந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா உளவுத்துறையில இருந்து போன் வருது. இங்க இருக்கக்கூடிய லோக்கல் டிஎம்கே சார்பா நின்றவங்க, எலெக்ஷன்ல நின்றவங்க அவங்கலாம் எங்களுக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இங்க நடத்துறீங்க, சென்னையில நடத்துறீங்க, உங்களோட போஸ்ட் எக்ஸ்ல எவ்வளவு வைரலா போய்கிட்டு இருக்கு தெரியுமா? எக்ஸ்னா அது கூட கட் பண்ணி போட்டுருவானுங்க. எக்ஸ்னா ட்விட்டர்ல எவ்வளவு வைரலா போய்கிட்டு இருக்கு தெரியுமா? குறைஞ்சபட்சம் 3000 பேர் ஆச்சு அந்த இடத்துக்கு வருவாங்க. அண்ணா நகர் டவர் பார்க்ல 3000 பேர் எப்படி திரட்டுவீங்க, கேஸ் போட மாட்டாங்களான்னு கேட்டாங்க. இந்த ஒரு நிலை தான் ஓகே கேஸ் போடுவாங்க போல, ஒரு பெரிய பிரச்சனை வந்துரும் போல. ஏன்னா அவ்வளவு பேரை கூட்டுறாங்கன்னா கட்சினா வழி காட்டிரும், கட்சினா கட்டுப்படுத்திரும், காவல்துறை கிட்ட பேசிரும். உங்க பிளான் அண்ணா நகர் பார்க் வரமா ஈவினிங் ஒரு டீயை குடிச்சிட்டு என்ன மீட் நினைச்சீங்களோ அதை சொல்லிட்டு ஒரு இவ்வளவுதான் வருவாங்கன்னு நினைச்சீங்க. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு, பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஒரு டே நீங்க ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஜென்சி டிஎம்கே தான் ட்ரெண்டிங்னு சொல்ற அளவுக்கு யாரை பார்த்தாலும் போஸ்ட் வாங்க தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றியை நோக்கி போகணும் மக்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சிக்காரங்க முழுக்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகல இருக்கக்கூடிய சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியால நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கிரௌட் அதிகமாகணும்னு ஒரு மண்டபத்தை பிடிச்சி நடத்திடுவோம்னு சொல்லிட்டு அண்ணா நகர்ல ஒரு மண்டபத்துக்கு பிடிச்சி அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணி எல்லாமே பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி முடிச்சிட்டோம். ஒரு 1000 நபர்கள் மட்டும் வாங்க அப்படின்னு வீடியோ போட்டு 1000 நபர்களை சுருக்கிட்டோம். 3000 1000 ஆக்கிக்கிட்டோம். மீதி நபர்களுக்கு பார்ட் 2 நடத்துறோம்னு சொல்லிட்டு தான் நடத்தணும். ஆனா மண்டபத்தை எல்லாத்தையுமே கொடுத்தவங்க லாஸ்டா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் அழுத்தம் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. டைரக்டா அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு போன் வருது மண்டபத்துல இருந்து, இல்ல இடம்லாம் தர முடியாது, இடம் கொடுக்க கூடாதுன்னு காவல்துறையும் இங்க லோக்கல் பாலிட்டிஷியன்ஸும் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்க கொடுக்க மாட்டோம்னு மறுத்த உடனே எவ்வளவோ சமாதானப்படுத்தி பேசிட்டோம். அதுக்கு நாங்க திமுகவுடைய சட்டத்துறை உதவி தேவைப்பட்டது. லீகலா போகணுன்றப்போ கட்சியிலேயே யார்கிட்டயாச்சும் கேட்போமேன்னு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் வாங்குற சப்போர்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் திமுக எங்களுக்கு பண்ண ஒரே சப்போர்ட். போலீஸ் ஸ்டேஷன்ல சப்போர்ட் எல்லாம் பண்ணி எங்களுக்கான மண்டபத்துக்கான அட்வான்ஸ்லாம் பேசுறதுக்காக எல்லா உதவியுமே பண்ணாங்க. மறுநாள் காலையில நாங்க வேறொரு மண்டபம் தரோம் அங்க நடத்திக்கோங்கன்னு சொன்னாரு. எப்படியோ மண்டபம் கிடைச்சா போதும். ஏன்னு சொன்னா நிகழ்ச்சி இன்னைக்கு காலைல நடக்க போகுது. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இருந்து மக்கள் சென்னையில வந்து தங்கிட்டாங்க. நாளைக்கு நிகழ்ச்சிக்கு போகணும்ட்டு வந்த மக்களுக்கு மண்டபம் இடம் கிடைக்கல, மண்டபம் கொடுக்க மாட்டாங்க, அதனால வீட்டுக்கு போயிருங்கன்னு சொன்னா தோல்வியில இருந்து ஒரு மீளணும்னு வந்தவங்களுக்கு இன்னொரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது, அது இன்னும் மக்களை தோய்வாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஏதோ ஒரு மண்டபம் கொடுங்க, எக்ஸ்ட்ரா கூட அமௌண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்தை புக் பண்ணிட்டு அந்த மண்டபத்தோட வாசல்ல போய் நின்றா மண்டபம்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையேன்னு மண்டபத்தோட ஓனர் மாத்திட்டார். மேனேஜர் பேசினாரு, என்கிட்ட தான் பேசினாரு. மேனேஜர் தரமாட்டேன்ட்டாரு. அப்போ சரி ஓனர்கிட்ட கொடுங்க, நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன், இது கட்சி சார்ந்த நிகழ்ச்சி எல்லாம் கிடையாது, எந்த பிரச்சனை வராது, வந்தா பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஓனர்கிட்ட நீங்க பேச முடியாது, அதுக்குதான் மேனேஜர் இருக்கேன், அலோ பண்ண மாட்டேன், போனை வைங்கன்னு வச்சுட்டாரு. அந்த இடத்துல போட்டதுதான் நீங்க பார்த்த நேரலை. ஓகே, அது கூட கேட்பாங்க ஏன் மண்டபத்தை காமிச்சு போட வேண்டியதான். மண்டபத்தை காமிச்சு போட்டா அந்த மண்டபத்துக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல மண்டபத்துக்கு அப்படியே எதிர் திசையில நின்றுதான் அந்த லைவ் வீடியோ போட்டோம். போட்ட உடனே அந்த லைவ் சோசியல் மீடியா முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்களுக்கு திமுகவினுடைய தலைமையில இருந்து போன் வந்துச்சு, எங்கெங்கயோ போய் ஏன் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க, நம்மளுடைய அண்ணா அறிவாலயத்துல கலைஞர் அரங்கத்துல நடத்துங்களேன்னு நாங்க அப்ப கூட யோசிச்சோம், இல்ல இது திமுகவினுடைய நிகழ்ச்சியா போயிடக்கூடாது, வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாருமே திமுகவினுடைய உறுப்பினர்கள் கூட கிடையாது, பொதுவான மக்களா வராங்க, அவங்களுக்கு ஒரு பொதுவான இடத்துல வச்சாதான் கரெக்டா இருக்கும், திருப்பி நம்ம கட்சி ஆபீஸ்க்குள்ள போயிட்டோம்னா கட்சி நிகழ்ச்சின்னு இப்போ பேசுறாங்களே இந்த பேச்சு வந்துரும்னு சொல்லிட்டு நாங்க தவிர்க்க முயற்சி பண்ணோம். ஆனா எங்களுக்கு இடம் கிடைக்கல, வேற வழி இல்லைன்னு லாஸ்டா அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள போனோம். பெரிய அளவுல சக்சஸும் அந்த நிகழ்ச்சி ஆச்சு. இதுதான் ஜென்சி டிஎம்கேவினுடைய வரலாறே இதுதான். ஓகே, இப்போ ஜென்சி டிஎம்கேங்கிறது டிஎம்கேவால் உருவாக்கப்பட்ட பிரிவு இல்லை, நிச்சயமா கிடையாது. நீங்க திமுக உறுப்பினர்களை வைத்து ஆரம்பிக்கல. எவ்வளவோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் செக் பண்றாங்களே. இப்ப நான் சொல்றேன் என் பேர்ல டிஎம்கேல உறுப்பினர் கார்டு இருக்கு அப்படின்னா அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு போஸ்ட் எடுத்து போட்டு காமிச்சிருங்களேன், ஒத்துக்கிறேன். ஏஐல எடிட் பண்ணி போட்டுருவாங்க. அதனால அப்பார்ட் ஃப்ரம் ஜோக், நீங்க திமுகவில் பயணிக்கவில்லை, ஜென்சி டிஎம்கே. அப்ப டிஎம்கே என்ன?
டிஎம்கேனா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது டிஎம்கேனா நாங்கள் அந்த எண்ணத்துல வைக்கல. டெவலப்பிங் மைண்ட்ஸ் அண்ட் நாலேஜ் அப்படின்னு தான் வச்சோம். ஜென்சி தலைமுறையினுடைய அறிவையும் அந்த உள் உணர்வுகளையும் உயர்த்தணும், அவங்கள எஜுகேட் பண்ணணும், பாலிடிக்ஸை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக தான். இளைஞர்களை ஏன் திமுகவை மட்டும் நோக்கி நகர்த்தணும்? அப்ப நீங்க சொல்லுவது இன்னைக்கு இருக்க இளைஞர்களை அறிவுபடுத்தணும், அவர்களுக்கு ஒருவேளை வந்து அவங்க ஒரு முகத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல, ஏன் திமுகவை நோக்கி மட்டும் நகர்த்தணும்? இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பெரிய அளவுல மாறி போயிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை எங்களுக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா இப்போ விஜய் வராரு, ஒரு நடிகர் வராரு அப்படின்னோடனே அவர் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டது ஒரு வயசான பெண்மணியோ ஒரு வயசான என்னுடைய அப்பா வயசு இருக்கிறவரெல்லாம் ஆசைப்படல, எங்க தாத்தா பாட்டி வயசுல இருக்கிறவங்களாம் ஆசைப்படல விஜய் வராரு விஜய்க்கு ஓட்டு போடுவோன்னு. யார் ஆசைப்பட்டது, யார் ஸ்டோரி வச்சது, யார் ஸ்டேட்டஸ் போட்டது, யார் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டதுன்னு பார்த்தா அண்ணன் வராரு, தனியா வராரு, நமக்காக வராரு, எல்லாத்தையும் உதறிட்டு வராரு, கரியோட உச்சத்தை தூக்கி போட்டுட்டு வராருலாம் வீடியோ போட்டது யாருன்னா யங்ஸ்டர்ஸ் தான். அப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறான்னா இவர் வரணும், ஒரு மாற்றம் வரணும், விஜய் வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு கிரௌட் ஆஃப் பீப்புள் இருக்கதான் செஞ்சாங்க. அவங்க அவருக்கு ஓட்டம் போட்டாங்க, அவருக்கு ஓட்டு போட போகும்போது அவர் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டும் போனாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் ஜென்சி பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா திமுகவால பயனடைந்தவர்கள், திமுக கொண்டு வந்த ஏதோ ஒரு திட்டத்தால ஈர்க்கப்பட்டவர்கள். அவங்க திமுகவுடைய திட்டத்தால அரசு வேலைக்கு போனவங்க, வெளிநாட்டுல படிச்சவங்க, ஐடி கம்பெனில வேலை கிடைச்சவங்க, இல்லாட்டி காவல்துறையில பெண்களை கொண்டு வந்தது இந்தியாவிலே கலைஞர் தான். அந்த காவல்துறை அதிகாரியோட பிள்ளையா இருக்கிறவங்க, போலீஸ் கோட்ரஸ்ல வாழ்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன விஷயம்னு சொன்னா திமுகவால பயனடைஞ்சிருக்கோம். ஆனா பிரச்சாரம் நம்ம பண்ணணுமா? இப்ப இந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் டிவிக்கு வேணும், அண்ணன் வேணும்னு பிரச்சாரம் பண்ற மாதிரி திமுகவால பயனடைஞ்சவங்களா இருந்தாலும் கூட அவங்க பிரச்சாரம் பண்ணல, போஸ்ட் போடல. ஒரு ஆபீஸ் இருக்கு, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர்ல 8 பேரு மாற்றம் வரணும், தாவேக்கா வரணும்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இந்த 2 பேர் திமுகவால பயனடைஞ்சவங்க கூட பிரச்சாரம் பண்ணாம இருக்கான். அப்போ இந்த 2 பேரால தான் இந்த 8 பேருமே மாறி போயிட்டாங்க. இந்த 2 பேர் பேசி இருக்கணும். என்ன ஏண்டா கலைஞர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஸ்டாலின் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கொரோனாவுடைய காலத்திலயும் அவர் அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருந்தாரு தெரியுமா, இப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தா இந்த 8 பேரை அவங்க அந்த 2 பேரால மாத்தி இருக்க முடியும். ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் திமுகவால பயனடைந்தவர்கள் அதை செய்யல. ஏன் செய்யலன்னா செய்யணுமான்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துலதான் நாங்க ஒரு பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ணணும். அரசியலை பேசாம நாம இருந்தோம்னா நமக்கு பிடிக்காதவெல்லாம் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவான்றதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த ஆட்சி. அப்போ இந்த 2 பேரை பேச வைக்கணும்னா இந்த 2 யங்ஸ்டர்ஸை வெளில கொண்டு வரணும். தோல்விக்கு அப்புறம் நாங்க அதை செய்யறதுக்கு முன்னாடியே அது இயல்பாகவே நடந்துருச்சு. தோத்துட்டோமே, ஏன் தோத்துட்டோம், நம்ம தலைவர் ஏன் தோத்தாரு, ஸ்டாலின் ஏன் தோத்தாரு, கொளத்தூர்ல எப்படி தோத்தாரு, சட்டமன்ற உறுப்பினர் கூட ஸ்டாலின் இல்லையா, இப்படிங்கிற பேச்சுலாம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில தானாவே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாம பிரச்சாரம் பண்ணாததுதான் நம்மளுடைய தோல்விக்கு காரணம்னு யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு வெளில வராங்களே, இந்த யங்ஸ்டர்ஸை ஒருங்கிணைக்கணும், வழிகாட்டணும், வழி நடத்தணும்ன்றதுக்காக தான் ஜென்சி டிஎம்கே. ஜென்சி டிஎம்கே ஏன் திமுகவை ஆதரிக்குதுன்னா, இப்போ நீங்கள் திராவிட கொள்கைகளை வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டு வளர்ச்சியில் பெரும்பங்கு வகிச்சாங்க, அதனால் ஆதரிக்கும் நோக்கில் இந்த ஜென்சி டிஎம்கே செயல்படுதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஏன் தாவேக்காவை எதிர்க்கணும்? தாவேக்காவை எதிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஜென்சி டிஎம்கே கிடையாது. எங்களுடைய நோக்கம் ஐடியாலஜி பேஸ் பண்ணி இருக்கணும். திமுகவை ஆதரிக்கிறோம்னா எதுக்காக ஆதரிக்கிறோம்? திமுகவால பயனடைந்தவர்கள் நாம், திமுகவால படித்தவர்கள் நாம், திமுகவால வேலை வாய்ப்பை அடைஞ்சவர்கள் நாம். திமுக கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கு, மாநில உரிமைகளுக்காக போராடுது, இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுது, 2 மொழி கொள்கை தான் வேணும்னு பேசுது. ஒன்றிய அரசாங்கம் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்த்து பேசுற ஒரே முதலமைச்சரா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. இப்படிப்பட்டவருடைய கரத்தை வலுப்படுத்தணும்னா தமிழ்நாடு இன்னும் சில மாதங்கள்ல, ஏன் இப்ப திருப்பி திமுக 2வது முறையா தொடர்ச்சி ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு வேற லெவல்ல மாற்றப்பட்டிருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு பர்சனலா இருக்கு. அப்போ இவங்களை ஆதரிச்சு தமிழ்நாட்டை மாத்தணும், என் குடும்பத்தை மாத்தணும், என் ஊர் மக்களை மாத்தணும், என் சமூகத்தை மாத்தணும் அப்படின்னு நான் நினைப்பேனா, இல்லாட்டி எதுவுமே தெரியாம ஒரு நடிகர் வராரு, நான் வரேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்காக அவர் வந்தா என்ன பண்ணுவாருன்னு இருக்குல்ல, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. யங்ஸ்டர்ஸ்ல நிறைய நபர்களுக்கு அவர் மேல நம்பிக்கை கிடையாது. என்ன பெருசா மாத்திர போறாரு அப்படின்னு பார்த்தா இந்த 40 நாட்கள்ல என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்றத பாக்குறோம். புதுசா எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. சிங்கப்பெண்ணுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு, அதுவும் ஏற்கனவே இருக்கிற பெண்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் தான் மாத்தி போட்டிருக்கிறாரு. அந்த பெண்கள்ல இருக்க அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை இங்க இருக்குது. அந்த மாதிரிதான் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சோ ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அடுத்து வந்த இந்த ஆட்சியாளர்களால தடுக்க கூட முடியாத அளவுக்கு போய் சேர்ந்துருக்குல்ல. இந்த 40 நாட்கள்ல இவர் என்ன செஞ்சாரு? ஒரு திட்டத்தை சொல்லிட முடியுமா? சூப்பரான திட்டங்க யாருமே கொண்டு வரலங்க. அப்போ யார்கிட்ட வளர்ச்சி இருக்கு, யார்கிட்ட வீழ்ச்சி இருக்குன்னு பாக்குறோம்ல, அந்த அடிப்படையில திமுகவை ஆதரிக்கிறோம்.
ஸோ அந்த இடத்துல தான் தாவேக்காவை எதிர்க்கிறேங்க. கண்டிப்பா. சரி, ஓகே. திமுகவை ஆதரிங்க, தாவேக்காவை எதிருங்க, ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு முத்திரை இருக்குது சில வார்த்தைகள்லாம் சமூக வலைதளத்தில். இப்படி நீங்கள் பேசுகிறீங்களோ, நாங்கள் பெருமையாக சொல்கிறோம் 200 ஊப்பி தான் அப்படிங்கிறதெல்லாம் எதற்கு? இப்போ நீங்கள் சொன்னது கொத்தூஸ் அப்படின்னு சொன்னது கொத்தூஸ்ன்னு மெனு கார்டே போட்டாங்க. திமுக கொத்தூஸ் புரோட்டாங்கிற அளவுக்கு அது போகுது இல்லை. ஏன் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும்? அல்லது அது தவறுதலாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையா, இல்லை எதற்காக அது அங்கே பேசப்பட்டுச்சு? இல்ல அது தவறுதலாக பேசப்பட்டுச்சு, உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதே நேரம் கொத்தடிமைனா, ஆமா நாங்க திமுக குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருப்போம், திமுக கட்சிக்கு கொத்தடிமையா இருப்போம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அது சொல்லப்படலை. அதனுடைய 2-3 நொடிகள், அந்த 3-4 செகண்ட்ஸ் கிளிப்பை தான் நீங்க பாக்குறீங்க. சோசியல் மீடியா முழுக்க அதை தான் பரப்பவும் செய்யறாங்க. ஆனா அதனுடைய முன்னாடி நான் சொன்ன விஷயம் என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் கொத்தடிமைக்கு எதிராக போராடின ஒரு இயக்கம். யாரும் கொத்தடிமையா இருந்துடக்கூடாது. ஏன், ஒரு குண்டா இருக்கிற ஒருத்தனை ஒல்லியா இருக்கிறவன் கை ரிக்ஷான்ற பேர்ல இழுக்கிறத கூட தடை செய்யணும்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே தடை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞவங்க. இந்தியாவில் இன்னைக்கும் டெல்லியில போனீங்கன்னா கை ரிக்ஷா இருக்கு, ஆனா தமிழ்நாட்டில் அது கிடையாது. அதை எடுத்துட்டு ஆட்டோ ரிக்ஷாவை கொடுத்தவர் கலைஞர். ஸோ எந்த வகையிலுமே கொத்தடிமைகள் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக மிகப்பெரிய அளவுல சட்ட ரீதியான மாற்றத்தையே கலைஞர் கொண்டு வரும் பொழுது அவரால் பயனடைந்தவர்கள் நாங்க கொத்தடிமையா தான் இருப்போம்னு சொல்ல போறது கிடையாது. அப்ப என்ன அர்த்தத்துல எதுக்காக அந்த இடத்துல சொல்லப்பட்டதுன்னா, உங்களை நாங்க விமர்சிக்கிறோம், தாவேக்க ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம், உங்க தலைவர் எதுக்குமே வாய் திறந்து பேச மாட்டாருன்னு கேட்கிறோம், எல்லாத்துக்கும் உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரே அந்த கம்முன்னு இருக்கிறத விட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிங்களேன்னு சொல்றோம். இதை பேசினா நீங்க என்ன திட்டுறீங்க, என் குடும்பத்தை திட்டுறீங்க, என் கூட பிறந்தவங்கள திட்டுறீங்க, பெண்களா இருக்கிறவங்கள விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க விர்ச்சுவல் அபியூசர்ஸா இன்னைக்கு மாறிட்டாங்க. அப்ப இப்படிலாம் நீங்க உங்க ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டா, உங்களுக்கு எதிராக நாங்க பேசினா கொத்தடிமைன்னு சொல்லுவீங்களா? நாங்க கொத்தடிமையாவே இருந்துக்கிறோம், ஆனா உங்களை விமர்சிக்கிறதுல இருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். இப்படி சொன்னப்பட்ட வார்த்தை தான் அது. எப்பவும் போல 3 செகண்ட் நீங்க என்ன பாருங்க, இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் பாருங்க, மீண்டும் ஏற்றுக்கொண்டார் கொத்தடிமை என்று கட் பண்ணி போடுவாங்க. இதுக்கு முன்னாடி எதுக்காக இதை சொல்றன்ற விளக்கத்தை மக்கள் மத்தியில பரப்ப மாட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயத்துலதான் சொல்லப்பட்டது. அந்த 200 ஊப்பி அப்படின்னு என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய சக தோழர் ஒருத்தர் சொன்னார். 200 ஊப்பியோட வரலாறு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, கலைஞர் அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 கொடுத்தாரு, கைது செய்யப்பட்ட கழக உடன்பிறப்புகளுக்கு கொடுத்தாரு. அப்படிதான் இந்த 200 ஊப்பின்ற வரலாறு வந்துச்சே தவிர திமுகவை ஆதரிச்சு பதிவு போட்டா 200 கொடுப்பாங்கன்னு கிடையாது. ஒருவேளை நீங்க அப்படிதான் பேசுவீங்கன்னா நாங்க 200 ஊப்பி தான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதையும் ஒரு 3 செகண்ட் எடுத்து கட் பண்ணி போட்டுட்டாங்க. சோ மத்தபடி திமுக என்னைக்கும் கொத்தடிமைகளுக்கு எல்லாம் எதிரான கட்சி தான். அந்த கொத்தடிமை ஒரு பழக்கத்தையே ஒழிக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சி தான். அப்படி ஒழிச்சு காட்டின கட்சி தான் திமுக. ஓகே, நீங்க இந்தந்த காரணங்களால் அந்த அவர் சொன்னவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தணும், அதை திரித்து 3.5 செகண்ட்ல மாத்திட்டாங்க அப்படிங்கிறத சொல்றீங்க. எனிவேஸ், ஓகே. ஜென்சி டிஎம்கேங்கிறது திமுகவுடைய அங்கம் கிடையாது, இது வேறு ஒரு அமைப்பு. ஆனால் அது திமுகவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் தெளிவுபடுத்திருக்கீங்க. அடுத்து என்ன பிளான்? ஏன்னா சென்னையில் பண்ணீங்க, பிறகு இன்னொரு இடத்துல கூட சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்க, புதுக்கோட்டையில் பண்ணி, அடுத்து தமிழகம் முழுவதும் இது தொடரப்போகிறதா? உங்களுடைய அடுத்த நிகழ்வுகள் எப்படி பயணிக்க போறீங்க? நாங்க இதை ஆரம்பிச்சது சொன்ன மாதிரி சின்னதா ஆரம்பிச்சு ஒரு மீட்ல முடிகிறது. ஆனா மக்கள் இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்றப்போ எல்லா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையுமே போய் சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முடிவை எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் சென்னையில் முடித்தோம், போன வாரம் புதுக்கோட்டையில் முடித்தோம், நேற்றைய தினம் விழுப்புரத்தில் முடித்தோம். ஸோ இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களாக நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பக்கம் இந்த குழு போகுது அப்படிங்கிறத தாண்டி மற்றொரு பக்கம் வேற குழுக்கள், திமுகவினுடைய ஆதரவாளர்கள் இல்லாட்டி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாமளும் நடத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க கோயம்புத்தூர்ல, தஞ்சாவூர்ல, தேனிலன்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று தமிழ்நாடு முழுக்க செய்யுங்க, அரசியல் சாயம் இல்லாம செய்யுங்க, அரசியல்வாதிகளுடைய ஈடுபாடு, அவங்கள பங்களிப்பு, அவங்கள மேடை ஏற்றுறது, திருப்பி அவங்கள கௌரவிக்கிறது, அதெல்லாம் நம்ம பண்ணோம்னு சொன்னா புதுசா அரசியலுக்குள்ள திமுகவுக்குள்ள வரவங்க ஓகே இது இப்படிதான் போகும்னு சொல்லிட்டு மாறி போறதுக்கான, திருப்பி திமுக மேல ஒரு வெறுப்பு வரதுக்கான வாய்ப்பா அமைஞ்சிரும். அப்ப அதெல்லாம் இல்லாம ஜென்சி தலைமுறையினருக்கு ஜென்சிகளே அரசியல் பேசக்கூடிய நிகழ்வாக இந்த ஜென்சி டிஎம்கே இருக்கணும்ன்றதுல உறுதியா இருந்து தமிழ்நாடு முழுக்க இதை நடத்துறோம். தேவைப்பட்டா எந்த நேரத்துக்கு எந்த அரசியல் சூழலுக்கு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணுமோ அதையும் எடுத்து களத்துல செயல்பட இருக்கும். இன்னைக்கு நாங்க நடத்துறதை பார்த்து பிற கட்சிகளும் நடத்துறத பாக்குறோம். 2K ADMKன்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய இளைஞர்கள் களமிறங்குறாங்க, ஜென்சி பிஜேபின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய இளைஞர்கள் களமிறங்குறாங்க. சோ நல்லதுதான். முந்தையவர்கள் வயசானவங்க அரசியல் பேசி உங்களால ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா சந்தோஷம் தானே. இப்ப நீங்க அப்படி ஒன்று தொடங்குறீங்க, அதை பார்த்து மற்றவங்களும் ஆரம்பிக்கிறாங்கன்னா மகிழ்ச்சி தான். ஏன்னா அதோட ரிசல்ட் நல்லா இருந்தானா அது பயனளிக்கும் விதமா இளைஞர்கள் நல்ல அரசியலை பேச தொடங்குறாங்க, சிந்திக்க தொடங்குறாங்கன்னா அது மகிழ்ச்சி தான்.
இறுதியாக நான் அந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். எதுவும் சிக்கல்கள் இருக்கிறதா இந்த பயணத்தில்? எந்த மாதிரியான சிக்கல் கேட்குறீங்க? எல்லா மாதிரியான சிக்கலையும் சேர்த்து கேட்குறேன். இல்லை, சிக்கல்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் நாங்கள் இன்னும் சந்திக்கல. எங்களுக்கு என்னன்னா, ஒரு சட்டத்துறை இருக்கு, எங்க மேல வழக்குகள் போடப்பட்டா அதை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கான ஆட்கள் இருக்கு. அதை நாங்க என்ஷூர் பண்ணிடுவோம். பேசுற எல்லா இடத்துலையுமே தாவேகாவினுடைய அமைச்சர்கள் பேசுற மாதிரி இல்ல தாவேகாவினுடைய தொண்டர்கள் பேசுற மாதிரிலாம் பேசிட்டு போக மாட்டோம். எங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு, என்ன பேசணும்னு தெரியும், பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்க தான் பொறுப்புன்றதும் தெரியும். எங்களையும் அப்படிதான் இவங்க வளர்த்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில பேசக்கூடிய பேச்சுகள்னால ஒரு பிரச்சனை வரப்போறது அப்படிங்கிறது எங்களுக்கு கிடையாது. பட் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்னால சில இடங்கள்ல நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அதை தடை பண்ணலாம் முயற்சி பண்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திக்கல. ஏன்னா ஜென்சி டிஎம்கேன்னு சாதாரணமா ஆரம்பிச்சது எந்த அளவுக்கு போச்சுன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திருச்சியில இருக்கக்கூடிய அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல போகும்பொழுது அங்க நாங்க நடத்தின நிகழ்ச்சியை பத்தி பேசுறாரு. ஜென்சின்னு நடத்துறாங்களே அதை பத்திலாம் நான் பேச வரல, ரீல்ஸ் ஆட்சி ரியல் ஆட்சின்னு நாங்க பேசின வார்த்தைகளை வச்சுதான் அவர் அங்க பேசவே செய்யறாரு. சோ ஒரு முதலமைச்சருக்கு அது போய் சென்றடைஞ்சிருக்கு, அவருக்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல அடுத்ததாக துணை முதலமைச்சர்னு கூட சொல்லலாம், ஆதவ் அர்ஜுனா. அவரு 1500 ரூபா வாங்கிட்டு தான் ஜென்சி கூட்டத்துல நம்மளுடைய பசங்களை கலந்துக்கிட்டாங்க அப்படின்னாரு. சோ நாங்க நடத்தக்கூடிய இந்த முன்னெடுப்பு ஒரு பெரிய கட்சியவே ஆட்டங்கான வைக்குது அப்படின்னு சொன்னா நாங்க சரியான பாதையில போறோம். எதிர்ப்புகள் வந்தா எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு எங்களுடைய பாதையை நோக்கி போவோன்றதுதான் எங்களுடைய முடிவு. நிச்சயமாக தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்களில் இருக்கிறது உங்களுடைய குழுவுடைய பயணங்கள், நிகழ்ச்சிகள். தொடர்ந்து உங்கள் எடுத்த பாதையில் சரியாக செயல்படுங்க. நீங்கள் சொன்னது போல் திமுகவின் அங்கமாக இல்லாமல் தனியாக செயல்படுறோம், திமுக சார்பு நிலையில் இருக்கிறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். எனிவேஸ் உங்களுக்கு உங்கள் குழுவுக்கு வாழ்த்துக்கள். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.